ஈரோட்ல நம்ம தாவேகா தலைமை ஆச்சரியக்குறி ரொம்ப ஆக்ரோஷமா பேசிச்சு. அப்படியே இமோஷனலா பேசுனா, துடிக்குது புஜம், ஜெயிப்பது நிஜம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுனா மக்கள் எல்லாம் அத நம்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கு. ஆனா மக்கள் கிட்ட அது எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தி இருக்கு. விஜய்க்கு அரசியல் நாகரிகமே இல்லைங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக இவர் விமர்சனம் செய்திருக்கிறார். பொதுமக்கள்ல ஒருத்தருங்க, பொதுமக்களுடைய கருத்தை பிரதிபலிக்கிறார். பார்க்க அதாவது சார், இந்த ஈரோட்டில் பேசினாரு, திமுக வந்து தீய தீய சக்தி, நாங்கள் வந்து தூய சக்தின்றாரு. அவ்வளோ ஆக்ரோஷமாக பேச வேண்டிய அவசியமே இல்லையே. கொஞ்சம் பொறுமையாகவே பேசியிருக்கலாம். அது தீய சக்தின்னு சொன்னது புரட்சி தலைவர் சொன்னாங்க, புரட்சி தலைவர் சொன்னாங்க. சரி, நீங்கள் தீய சக்தியை சொன்னால் பொறுமையாக சொல்லிடுங்க. அது அவ்வளோ ஆக்ரோஷமாக சொல்லி உங்களுக்கு வர வேண்டிய தானாக வேண்டிய வீட்டு ஓட்ட கூட நீங்களே கெடுத்துவீங்க போல இருக்க. அதாவது என்ன இருந்தாலும் கலைஞர் இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார், அவங்களாம் இருக்கும் பொழுது ஜெயலலிதா கூட இருந்தாங்க. அவங்களும் ஆக்ரோஷமாக பேசுவாங்க. ஆனால் பேசும்போது கொஞ்சம் நாகரிகம் இருக்கணும். அரசியலில் நாகரிகம் வேணும் சார். ஆரம்பிக்கும் பொழுது பொதுவாக எல்லா கட்சி தலைவர் ஆரம்பிக்கும் பொழுது அவர்களே இவர்களே மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் பகுதி செயலாளர் நன்றி சொல்லிட்டு தான் ஒரே ஆரம்பிப்பாங்க. எடுத்தோன்னே ஒரே ஒரு ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஆக்ரோஷமாக தான் ஆரம்பிக்கிறார். சில பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கேட்டது பிளேட்டிஸில் சமீபத்தில் நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்றாங்க. இது மாதிரி ஒரு வீணாக பேசிக்கிட்டு இருந்தாருன்னா ஓட்டு கூட விடாமல் போயிடும் சார்.